ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவையான இட்லி சுட போகிறோம். அதுக்கு எப்படி ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க எப்படி இட்லிக்கு ஊற வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கிளாஸில் தான் நம்ம எல்லாம் அளந்து போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா உளுந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வெள்ளை அரிசி, அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். வெள்ளை அரிசி சுருக்காக ஊறிடும், அப்போ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நம்ம இதில் ஒரு கிளாஸ் போட்டு நமக்கு இட்லி கூட வந்துருச்சு. அதனால இன்றைக்கி நம்ம இதில் அரை கிளாஸ் போட போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறது. உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் போடுவோம். அன்றைக்கி கூட போட்டேன், அதனால் நிறைய இட்லி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். இந்த கிளாஸில் 3/4 போட்டிருக்கோம். இதோடு சேர்த்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிங்க. கழுவிக்கிலே போட்டுக்கிட்டிங்கன்னா லேஸு. சாதாரணமாக இதில் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறோம். பார்த்திங்களா, 2 ஸ்பூன் போட்டாச்சு. சரியா, 3/4 கப்பு உளுந்தோட நம்ம இப்போ ஒரு 1/2 கப்பு அரிசி தான் போட போகிறோம். பார்த்திங்கன்னா 1 கப், இன்னொரு அரை கப்பு போட்டுக்க வேண்டியது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கூட சுட்டால் வீணாக போயிடும், அதனால் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிட இல்லாது. அதனால் பார்த்திங்கன்னா 1/2 கப் அரிசி போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். தனித்தனியாக தான் போட்டிருக்கோம் பாருங்கள். சேர்த்து போடுறதாலும் பிரச்சனை இல்லை, தனியாக போடுறதாலும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு நல்லாவே கழுவிக்கிற வேண்டியதாக. கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா லேஸு. இப்போ ஊற வச்சுட்டு கழுவுனோம்னா அந்த அரிசியில் உள்ள அதெல்லாம் அரிசியே நிறைய கழுவைக்கில் போயிடும், தேய்ப்பட்டு. அப்போ அதனால் அரிசியை நல்லா கழுவிக்க வேண்டியது தான். பார்த்துக்க, நல்ல அரிசி, வெள்ளை அரிசி. இது டக்குன்னு ஊறிடும். இது எப்போ சுட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு தான் சுட போகிறோம். அரிசியை கழுவிட்டோம். இப்போ உளுந்த கழுவ போகிறோம். உளுந்தில் வெந்தயம் போட்டிருக்கோம். உளுந்தையும் நல்லா கழுவிட்டே ஊற வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊற வச்சுட்டு கழுவுனோம்னா அந்த அரைவாசி பெயிரும் அநியாயத்தில். அப்போ அதனால் இப்போ நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்க போகிறோம். அது நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்ச வேண்டியது தான். அதுக்கு ஒரு 4 மணியை போல் அரைச்சிட்டு 9 மணி போல் ஊற்றினோம்னா நமக்கு சுவையான இட்லி கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டோம். இன்னும் ஒருக்கா கழுவிடுவோம். பாருங்கள், நல்ல உளுந்து. நல்லா கழுவிட்டோம். இப்போ தண்ணியை பிடிச்சிட்டு ஊற வச்சிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இது உளுந்து, இது அரிசி. பார்த்திங்கன்னா இது உளுந்து, இது அரிசி. ஊற வச்சுட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஹாய், பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இட்லிக்கு எப்படி ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இட்லியை ஊற வச்சாச்சு. இட்லிக்கான தேவையான சாமான் ஊற வச்சுருக்கோம். இப்போ எப்படி இருக்குது, எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டுடேங்.
பாருங்கள், உளுந்து நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்களா, நுரத்தள்ளி இருந்திருக்கு. இந்தா பாருங்கள், இப்போ தான் திறந்தோம். இந்தா உளுந்து வந்து நல்ல நுரையாகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாருங்கள் நல்லா உளுந்து வந்து ஊறி வந்துருச்சு. நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னுமே கழுவ தேவையில்லை. இப்போ இந்த தண்ணியை வச்சே தான் நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே காட்டுங்க. இங்கே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கோம். இந்த அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் அரைக்க போகிறோம். இப்போ உளுந்து ஊற வச்சுருக்க தண்ணியில் தான் இப்போ நம்ம போட்டு அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆட்டுக்கல்ல அரைப்பாங்க, ஒரு சிலர் அம்மியில் அரைப்பாங்க. நம்ம வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கிறேன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரைண்டரை பயன்படுத்தி தான் அரைக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரைண்டர் வந்து சூடாகிற வரைக்கும் அரைக்காதீங்க. அப்போ அந்த அரைக்கிற போது அந்த மாவு வந்து சூடாகணுச்சுன்னா இட்லி வந்து கல் மாதிரி ஆகிரும். அதாவது என்னது, காஞ்ச மாதிரி போயிடும், சொப்ட்டு இல்லாமல் போயிடும். அதனால் நிப்பாட்டி அரைங்க. ஐஸ் வாட்டர் இல்லைன்னா இந்த தண்ணி வந்து இப்போதைக்கு நல்லா கூலாக தான் இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கலாம். கிரைண்டர் சூடாக வரைக்கும் அரைக்காதீங்க, ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உளுந்து தான் ஃபஸ்ட்டாகவே அரைக்க போகிறோம். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா சொப்டான ஒரு இட்லியை வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்குறோம். சொப்டாக தான் வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லி இன்னமே சமையல் வீடியோ கொஞ்சம் போடலான் இருக்கோம். அப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் கணக்காக, இந்த உளுந்துக்கு ஏற்ற மாதிரி கணக்காக ஊற்றிக்கிங்க, கூட ஊற்றிட்டிங்க. எல்லா உளுந்தையும் ஒரேடியாக போட்டுக்கிட்டோம்னா லேஸு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க தேவையில்லை. இதில் சாதாரணமாக ஒரு 1/2 கிலோ உளுந்து மாதிரி அரைக்கலாம் அந்த கிரைண்டரில். ஏன்னா 1/2 கிலோ மாதிரி நம்ம போடக்கூடாது. ஏன்னு கேட்டால் கிரைண்டர் வந்து வீணாக போயிடும். அப்போ அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி எத்தனை மணி ஆத்திமா? மணியை பார்த்தீங்கன்னா 6:44. இப்போ நம்ம வந்து இது வந்து 9 மணி மாதிரி தான் ஊற்ற போகிறோம் நைட் சாப்பாட்டுக்கு. அப்போ நம்ம அரைச்சி புளிக்க வச்சிடலாம். வாங்க அரைப்போம். உளுந்தை தான் அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்படி அரைக்க போகிறோன்னு சொல்லி இந்த கிரைண்டரை பயன்படுத்தி தான் அரைக்க போகிறோம். கிட்ட வாங்க திபான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைக்க போகிறோம். காட்டுங்க, இங்கே காட்டுங்க. நல்லா உளுந்து அரைச்சிக்கிடுங்க. நல்லா நுர வர மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் இட்லி வந்து உப்பி வரும். இப்போ வந்து உளுந்து வந்து அரைக்கிது, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. தொட்டு பார்ப்போம். நல்லா வலுவலன்னு இருக்கு. உளுந்து வடைக்கு இப்படித்தான் உளுந்து வந்து அரைக்கணும்.
இப்படி அரைச்சிட்டு உளுந்து வடைக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்க வேண்டியது தான். நம்ம இப்போ சட்டியில் தான் ஊற்றி வைக்க போகிறோம். பானை நல்லா உளுந்து வந்து அரைப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு வந்து நம்ம அரிசி இதில் போட்டு அரைக்க வேண்டியது தான். நல்லா பார்த்திங்கன்னா அந்த உளுந்து அரைச்சி முடிச்சிட்டோம். இந்த பார்த்திங்கன்னா அரிசி அரைக்க போகிறோம். அதே கிரைண்டரில் தான் அரிசியையும் அரைக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு இட்லியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நல்லாவே வரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2-3 ஹவர் புளிக்க விட்டுறணும். அதுக்கு பிறகு தான் ஊற்றணும். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம் நைட் சாப்பாடுனால. காலையில் நம்ம வீட்டில் யாரும் பெருசாக சாப்பிட மாட்டோம். ஏன்னு கேட்டால் ஆர்த்திபன் ஸ்கூல் போயிடுவார், அவங்க அண்ணன் வேலைக்கு போயிடுவார். இப்போ நம்ம வந்து பெருசாக இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து அரைச்ச தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம். எல்லாம் அந்த தண்ணியை ஊற்றி தான் அரைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட, அரிசிக்கு மேலே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம உளுந்துக்கு வந்து அரிசி தண்ணி வந்து பெருசாக வந்து இது பண்ணல, அதனால பார்த்திங்கன்னா அரிசியை அரைச்சி முடிச்சிட்டோம். அரிசியும் நல்லா வந்துடுச்சு. இனி ஊற்றுற வேலை மட்டும்தான். இங்கே வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ அரிசியை அரைச்சி முடிச்சிட்டோம். ஒரு சிலர் இதில் வந்து சோறு போடுவாங்க, ஒரு சிலர் வந்து ரவை மாவை வந்து அவிச்சிட்டு இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுவாங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டு கணக்கான உப்பை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இட்லி ஊற்றுற வேலை தான். இட்லியை ஊற்றி இட்லிக்கு இன்றைக்கி கறி என்னான்னு பார்த்திங்கன்னா செமன் கறி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இட்லி செய்ய போகிறதில்ல. அப்போ இதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து எப்படி இட்லிக்கு என்னென்ன போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இதுக்கு உள்ள வீடியோ ஓகேவா? இதுக்கு வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அது இல்லாமல் வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். பார்த்திங்கன்னா இட்லி சுட்டு முடிச்சிட்டோம், சாப்பிட்றோம். பாருங்கள், செமன் கறி கொஞ்சம் தான் நான் ஊற்றிட்டு வந்தேன். செமன் கறியும் இட்லியும் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.